ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்னைக்கு யூனிவர்சல் லாவில் ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா லா ஆஃப் ரெசனன்ஸ். லா ஆஃப் ரெசனன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆஸ் வித்தின் ஆஸ் வித்தவுட் அப்படின்னு அர்த்தம். உள்ளே இருக்கிறது தான் வெளியவும் அப்படின்னு அர்த்தம். அகம் அது புறம் செய்யுமே தவிர புறம் அது அகம் செய்யாது. வாட் யூ சீக்ஸ் யூ பேக். ஓகேயா? ஸோ இதுதான் லாவோட மெயின் தீம். ஸோ இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் தீவிரத்தன்மையோட ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த லா ஆஃப் ரெசனன்ஸ் அப்படிங்கிறது நல்ல எஃபெக்டிவாக வேலை பார்க்கணுன்னா நான் யாருங்கிறது உங்களுக்கு தீர்க்கமாக தெரியணும். ஓகேயா? எனக்கு இதுதான் வாழ்க்கையில் வேணும், திஸ் இஸ் ஹூ ஐ எம்னா இதைத்தான் நான் வாழ்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அனுபவம் பார்த்திமா உணரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா இதுதான் என் டீப் டிசைர்ஸ். அதைத்தான் நீங்கள் கிளைம் பண்ணணும். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் லைஃப் ரொட்டீனில் அதை நான் வாழ்றதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் யூனிவர்ஸை கிளைம் பண்ணணும். அப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியணும். அந்த எக்ஸாக்டாக என்ன வேணுமோ அதுவாகவே நீங்கள் மாறணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். இப்போ நீங்கள் வந்து சாக்லேட் இருக்குது, டைரி மில்க் சாக்லேட் இருக்குது. டைரி மில்க் சாக்லேட்லேயே நிறைய வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது. அந்த டைரி மில்க்ல சாதா டைரி மில்க் வேணுமா, டைரி மில்க் சில்க் வேணுமான்னு உங்களுக்கு தெரியணும். அந்த டைரி மில்க் சில்க்லையுமே இல்லை சாதா சாக்லேட்லையுமே ஃப்ரூட் அண்ட் நட் வேணுமா, ரோஸ்ட் ஆல்மண்ட் வேணுமா, வால்நட் சாக்லேட் வேணுமா, இது உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் பர்டிகுலராக எனக்கு இதுதான் வேணும்னு பின் பாயிண்டடாக நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கிளைம் பண்ண முடியும். ஓகேயா? கிளைம் பண்ணி இதுதான் வேணும்னு அதையே நீங்கள் வந்து விஷுவலைசேஷன்ஸாக கிரியேட் பண்ண முடியும். அது விஷுவலைசேஷன்ஸாக கிரியேட் பண்ணால் பத்தாது, உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனர்ஜெட்டிக்காக அந்த சாக்லேட் கூடயே நீங்கள் வாழணும். தட் இஸ் ஹூ யூ ஆர். அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க எது வேணும்னு கேட்குறீங்களோ, எதை எனக்கு குடுன்னு கிளைம் பண்றீங்களோ அதுவாகவே நீங்க மாறணும். ஏன் குடுன்னு கிளைம் பண்றீங்க? ஏன்னா அதனுடைய உணர்வு எப்படி இருக்கு, அதனுடைய அனுபவ பாத்தியம் எப்படி இருக்கு, அது கூடயே நான் வாழ்ந்தேன், அந்த விஷயம் என் கூடயே இருந்துச்சுன்னா நான் எவ்வளவு ஹாப்பியா இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுது இல்லை? அதனாலதான் பிரபஞ்சத்திட்ட கேட்குறீங்க நீங்க ஆப்ஜெக்டா. அப்ப எனர்ஜெட்டிக்கா உங்களால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அந்த எனர்ஜி கூட தான் உங்க ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ள நீங்க எனர்ஜெட்டிக்கா அந்த இப்போ சாக்லேட் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்க சாக்லேட் ஆகவே மாறணும். புரியுதா? அந்த சாக்லேட் கூட வாழ்ற வாழ்க்கையாகவே மாறணும். அப்போ அந்த சாக்லேட் கூட வாழ்ற வாழ்க்கையாகவே மாறும்போது அதே நினைவலைகளை நீங்கள் பிரபஞ்சத்தில் விட்டுக்கிட்டே இருப்பீங்களா? அப்போ அந்த நினைவலைகளுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குமா? அப்போ நீங்கள் என்ன சாக்லேட்டை செட் பண்ணியிருக்கீங்கிற அப்பியரன்ஸ் அந்த நினைவலையில் இருக்கும், அதுக்கான ஃப்ரீக்வன்சி கோடு இருக்கும். அதே மாதிரி அது அந்த சுவை எப்படி இருக்குது, நான் எப்படி உணர்ந்தேங்கிற கோடு இருக்கும். அந்த உணர்வு, சுவைக்கிற உணர்வு, ஹாப்பி உணர்வு, ஸ்வீட்டான உணர்வு, அது எப்படி இருக்குங்கிற கோடு இருக்கும். இதெல்லாம் தான் ஃப்ரீக்வன்சி கோடு. ஸோ இதுக்கான ஆப்ஜெக்ட் பிரபஞ்சத்தில் எங்கே இருக்கோ அதை போய் இழுத்துக்கிட்டு வரும். அப்போ நீங்கள் யாராக இருக்கிறீங்களோ, அந்த சாக்லேட்டை சுவைக்கிற நபராகவே இருக்கீங்க, அந்த ஹாப்பினஸ்லயே இருந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த சாக்லேட்டும் உங்களை தேடி வரும், பிரபஞ்சமே இழுத்துக்கிட்டு வரும். இதுதான் லா ஆஃப் ரெசனன்ஸ். நீங்க யாராக இருக்கிறீங்களோ அதைத்தான் நீங்க ஈர்ப்பீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஈர்க்க மாட்டீங்க. அப்ப என்ன அர்த்தம்? என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த வைப்ரேஷனாகவே நீங்க மாறுங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு அந்த அல்டிமேட் ஒன் ரிலேஷன்ஷிப்ல வேணும்னா நீங்க அல்டிமேட் ஒன்னாக ஃபர்ஸ்ட் மாறுங்க. அப்பதான் அல்டிமேட் ஒன்னே உங்களை தேடி வரும்.